ஓட்டு போட போயிட்டு இருக்கோம். ஆமா, ஆக்சுவலி வந்து இப்ப இருக்கிறது ஒரு புது அட்ரஸ். ஸோ பழைய அட்ரஸ்ல தான் வந்து ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வருவாங்க. 7 தானா? ஓகே. அது ஆனாலும் ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிராவல் இருக்கும். ஒரு 7-8 கிலோ. நான் 15 கிலோமீட்டர்ஸ் நினைச்சேன். வெல்கம் டு மை சேனல். இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கண்டுக்கூடாது. நான் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அந்த பக்கம் போய் தான் ஓட்டு போட போறோம். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு சொதப்பல் என்ன அப்படின்னா, என்னோட ஓட்டர் ஐடி கார்டுல என் போட்டோவே கிடையாது. போட்டோ வந்து மாறி வந்துருச்சு. கவர்மெண்ட் சொதப்பல். ஆமா, அதான் சொதப்பல், கவர்மெண்டோட சொதப்பல். நான் திரும்பவும் அப்ளை பண்ணேன் அதுக்கு, போட்டோ வந்து மாத்தி தர சொல்லி. ஆனா அதுக்கு ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ணல, எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும் ஓட்டு போட முடியும்ன்ற அவசியம் இல்லைல்ல. ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்தா போதும். அதனால அதை நம்பி தான் போயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ஓட்டு அங்கதான் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் தான் போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வரும்போது ஓட்டிங் டைம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து அறுவடை முடிஞ்சிருக்குமாங்க இல்ல என்ன இதுல இருக்கும் போற வழியில? போற வழி வந்து சூப்பரா இருக்கும். அந்த புளியம்பட்டி வழி தானே, அது வந்து செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கே. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அந்த ஏரியாவை வச்சுதான் எங்க ஊரை வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தானேங்கம்மா? நிறைய மூவிஸ் வந்து தமிழ் மூவிஸ் அந்த டைம்ல வந்தது. சின்ன தம்பி மாதிரியான ஃபேமஸான மூவிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஏரியால வந்து எடுத்ததுதான். ஸோ அந்த ஸ்பாட் என்னங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். தம்பி, அப்புறம் சரத்குமாரோட படம் வந்து, ஆமா நிறைய அந்த டைம்ல வந்து ஃபேமஸான ஒரு படம். இல்ல, விஜயகாந்த் நடிச்ச மூவி அது என்னது, முத்துமணி மாலை அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, சின்ன கவுண்டர். அதெல்லாம் கூட இங்க எடுத்தது. சரத்குமாரோட நாட்டாம அந்த மூவி எல்லாம் இங்க எடுத்தது. படத்துல வந்து குதிரை வண்டியில ஒரு இடம் வருவாங்க. பாலம் பிரிட்டிஷ்காரர் அவங்க கட்டின பாலம். அது அந்த வழியா வந்து நாங்க போவோம். அந்த வழியா போவோம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. அப்புறம் சின்ன தம்பி பச்சை பசேன்னு இருக்கத்தான் செய்யுது. அறுவடை எல்லாம் இல்ல, ஆக்சுவலி வந்து நெல் ஆயிருக்கு, ஓரளவுக்கு அறுவடை முடிஞ்சு. அதனால அந்த அளவுக்கு கிரீனரியா இல்ல. பட் ஒரு சீசன் ஆஃப் டைம்ல வந்து இந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வாய்க்கால்ல தண்ணியே இல்லை. அறுவடை முடிஞ்சு, அதனால வந்து நெல் எல்லாம் காஞ்சிச்சு. ஆமா, ஆனா இவ்வளவு தூரத்துக்கு அப்படியே செம்மையா இருந்திருக்கும்ல. இவ்வளவு தூரத்துக்கு அப்படியே இருந்திருந்தா. இந்த இடம்லாம் தண்ணி அவ்வளவு இருக்கும். இப்போ நிறுத்திப்பாங்க, ஈரமோட காய். இது ஒரு கிராமம். இந்த ஸ்கூல்ல தான் வந்து ஓட்டு போடுறாங்க. பக்கா கிராமம். இங்க மொத்தமாவே எவ்வளவு வீடுங்க இருக்கும் சொல்லுங்க. இங்க மொத்தமா எவ்வளவு வீடு இருக்கும் சொல்லுங்க. ஸ்கூல்ல
இதுல தான் கைஸ் நம்ம ஓட்டு போட போறோம். ஐயோ என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு. கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு வந்தோம், ஆனா இவ்வளோ கூட்டமா ஸ்லிப்ல பேரை தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க இருந்து அட்ரஸ் பண்ண என்ன வார்டு என்ன ஒன்னு ஒரு டீட்டெயில் தெரியல. எனக்கு இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். போட்டோ சேஞ்ச் ஆயிருக்குங்க இங்க பாருங்க. கைஸ் we got our boot slip finally. ஒரு அரை மணி நேரம் தேடி இருப்போம். தேடினதுக்கு அப்புறம் வேத்து ஊத்தி அதுக்கப்புறம் தான் we got the boot slip. ஆக்சுவலி வார்டு இதெல்லாம் மாறி வந்துருச்சு. நம்ம ஓட்டு போடுற இடத்துக்கு வந்துட்டோம். செல்ஃபோன் தடை செய்யப்பட்டுள்ள பகுதியாக, அதனால நான் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனாவது ஓட்டு போடுறேன்? மூணாவது ஓட்டா. நான் வந்து இது ஆமாம் நானும் இது வந்து தேர்ட் ஓட்டேன். ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து எம்பி எலெக்ஷனுக்கு, ரெண்டாவது ஓட்டு வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் என்னோட தேர்ட் ஓட்டு. வெற்றிகரமாக போட்டாச்சு. என்னோட என்னது கடமையை ஆற்றி விட்டேன். ஃபைனலி நம்ம இந்த இதை விட்டு வெளில வந்துட்டோம், ஸ்கூலை விட்டு. நான் டோரா, இது புஜ்ஜி. நம்ம காருக்கு வந்தாச்சு. செம்ம வேர்வை, செம்ம ஹீட்டா இருக்கு. ஏன் தான் இவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு தெரியல. ஆமா அதுவே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. போய் பார்த்து ஓட்டு கண்டுபிடிச்சு இத்தனை நாள்லயே இத்தனை ஓட்டு போட்டிருக்கேன் நானு. இவ்வளவு நாள்லயே தேடி கண்டுபிடிச்சு. ஆமா ஆக்சுவலி என்னன்னா எங்களோட ஸ்லிப்பு வந்து கிடைக்கவே இல்லை. ஸ்லிப் இருந்தால் தான் ஓட்டும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் லிஸ்ட் வந்து வேற இதுக்கு போயிடுச்சு. எங்களோட வார்டு வேற, ஆனா வேற வார்டோட லிஸ்ட்ல வந்துட்டு எங்களோட நேம் போயிடுச்சு. அதனால அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லேட் ஆச்சு. பட் லக்கிலி எங்களோட வார்டோட கியூ வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால ஈஸியா ஓட்டு போட்டு நாங்க வந்துட்டோம். அண்ட் ஜாலியா இருக்கு. இது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. பாத்தீங்களா, இது வந்து கண்டிப்பா ஒரு 2-3 days ஆகும்னு நினைக்கிறேன் அழியறதுக்கு. இட்ஸ் ஓகே, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. நீங்க ஓட்டு போட்டீங்களா? எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, சொல்லணும்னு விருப்பம் சொல்லுங்க. எங்களது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தொகுதி வந்து ஆல்ரெடி எம்பியா இருக்கிறது வந்து சுப்ராயன், கம்யூனிஸ்ட். ஸோ அவங்க தான் வந்து சிட்டிங் எம்பி. பார்க்கலாம் அவரே வந்து திரும்ப வருவாரா இல்ல வந்து வேற யாராவது. ஆமா கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து பார்த்தா கருத்து கணிப்புல நிறைய கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பெருசா எதுவும் செய்யல, எம்பி ஆனதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் கூட வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆமா எங்க ஏரியா சைட்ல எல்லாம் வந்து டிஎம்கே பெருசா ஒர்க் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க ஏரியா சைட்லாம் வந்து ஓட்டு கேட்கறது கூட நான் டிஎம்கே பெருசா பார்க்கல மற்ற கட்சி அளவுக்கு. ஸோ பார்க்கலாம் திருப்பூர் தொகுதி திரும்பவும் சுப்ராயனே வராரா இல்ல வேற யாருக்காவது தொகுதி காத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. உங்க தொகுதி என்ன, யாருக்கு அதிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க திரும்ப ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அவர் ஹோம். பாய். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லபடியா ஓட்டு போட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ வரும்போது நீங்கள் இன்னும் ஓட்டு போடாமல் இருந்தீங்க இல்லை ஓட்டிங்க்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா போய் மறக்காம ஓட்டு போட்டுவாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. புஜ்ஜி வந்துருச்சு. பாய். நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.